ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் ஒரு சூப்பரான பதவிக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க, என்ன போஸ்டிங் கால்பார் பண்ணியிருக்காங்க, அதற்கான முழு விவரங்கள் பார்க்க போகிறோம். இதற்கான முழு விவரங்களை பார்ப்பதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு இதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்கலாம். விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் வேணும்னா இந்த விண்ணப்ப படிவத்தினுடைய பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. கடவு சீட்டு அளவு புகைப்படம். ஸோ இந்த பாக்ஸில் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை ஒட்டிடுங்க. ஃபோட்டோவுக்கு மேலே செல்ஃப் அட்டஸ்டு பண்ணிவிடுங்க. விண்ணப்பதாரர் பெயர், உங்களுடைய பெயர் எழுதிடுங்க. பாலினம், திருமண நிலை, தந்தை பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, மதம், வகுப்பு, ஜாதி, நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி, ஆதார் எண், தொடர்பு எண், மின்னஞ்சல் முகவரி, கல்வி தகுதிகள், அதோடைய டீட்டெயில்ஸ். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், பணி முன் அனுபவ விவரங்கள், இதர தகுதிகள் இருப்பின் அதனுடைய டீட்டெயில்ஸ், இதர விவரங்கள். ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. டிசிபிஓ ரெக்ரூட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் இயங்கி வரும் அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் காலியாக உள்ள 3 ஆற்றுப்படுத்துனர்கள் பணியிடங்களை முற்றிலும் தற்காலிகமாக மதிப்பீட்டின் அடிப்படையில் நியமனம் செய்திட தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுத்துனர். 3 கட்டிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதியும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் சோஷியல் ஒர்க், சோஷியாலஜி, சைக்காலஜி, பப்ளிக் ஹெல்த்து, கவுன்சிலிங் அல்லது பிஜி டிப்ளமோ இன் கவுன்சிலிங் அண்டு கம்யூனிகேஷன். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு அமர்வுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 வீதம். அதிகபட்சமாக ஒரு நபருக்கு மாதம் 9 அமர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா விருப்பம் உள்ள நபர்கள் பார்த்தீங்கன்னா புகைப்படத்துடன் கூடிய சுய விவர அறிக்கையை கீழ்காணும் முகவரிக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 3வது தளம், கூடுதல் கட்டிடம், மாவட்ட ஆட்சியரகம், மதுரை 625020 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30/12/2024. தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.